வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பேபிகார்ன் 65. ஸோ இது வந்து பேபிகார்ன் வந்துட்டு வெஜிடேரியன். ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணலாம், எப்படி குக் பண்ணலான்னு நிறைய பேர் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாம் பார்த்துட்டு யோசிச்ச காலம் உண்டு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு சைனீஸ் ஸ்டைலில் நம்ம ஒரு 65 ப்ரிப்பேர் பண்ண எப்படி பண்ணலாம் வீட்டில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தேவை, அந்த பேபிகார்ன் மட்டும்தான் இதுக்கு தேவை. ஸோ பாக்கி எந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் பேபிகார்ன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து 2 பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் எடுத்து அந்த ரிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சென்டரில் உள்ளதை எடுத்துகிட்டு அந்த ரிங்ஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளைனாக பேபிகார்ன் போட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆனியன் ரிங்ஸ் ப்ளஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஸ்பைசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு சிலவங்க என்னென்னா இது சாப்பிடும்போது லைட் ஸ்வீட் வரும். ஸோ அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த பேபிகார்ன் எடுத்து நம்ம பேபிகார்ன் கூட வந்துட்டு க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வாங்க மசாலா எப்படி கலக்கிறதுங்கிறத பார்க்கலாம். 65 as usual மசாலா தான். ஸோ இது வந்து வித்தவுட் எக்கில் பண்ணால் எப்படி இருக்கும், எக்கோடு பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சால்ட்டு போடுறேன். நான் ஒரு ஸ்பூன், அது வந்து நான் ஒன் போர்ஷன் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் தகுந்த அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர், சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் இன்னொரு ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இது காஷ்மீர் சில்லி. ஸோ கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறேன். அந்த சோம்பு போட்டால் தான் 65 வந்துட்டு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் மாதிரி வரும். ஆனால் பட் நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன். கார்ன்ஃப்ளோர் இந்த ஒரு பேக்கெட்டு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதுபோல் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து கிரிப்ஸிக்காக பண்ணுறது. ஸோ இது 2 ஸ்பூன் போட்டோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் தேவைன்னா கலர் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 65ங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக வந்துட்டு அந்த ஒரு ரெட் கலர் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபேவராகவே தெரியும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணி பாதி பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு இதுக்கு. அப்போ தான் அந்த ஸ்பைசி லெமனோட புளிப்பு இது எல்லாம் வந்து சாப்பிடும்போது அந்த ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பட் அந்த ஸ்வீட்டே இல்லாமல் வந்து பேபிகார்ன் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் 65. ஸோ இதை வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ வெஜிடேரியன் இருந்தால் ஒன்லி வாட்டர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஸோ மேபி அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த மசாலா வந்துட்டு. நான் இப்போ தண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷு. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் ரெசிபி பண்ணணும். ஸோ அது நீங்கள் வீட்டில் வந்துட்டு எக் இருக்கா இல்லை வந்துட்டு அது ப்ரிப்பேர் பண்ணணுமா என்ன இதுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பதம் வர்ற அளவு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மசாலா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து ஒட்டாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டைட்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நல்லா மொறுன்னு அந்த ஒரு கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். பேபிகார்ன் போட்டேன். க்ரீன் சில்லி அந்த நான் சொன்ன 2 பீஸ், அதுக்கு 4 கட் பண்ணி வச்சுருந்தேன். அது போக இந்த வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் க்ரீன் சில்லி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஸோ வெறும் பேபிகார்னை மட்டும் போட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பேபிகார்ன் லைட் ஸ்வீட் இருக்கும். ஸோ அதோடு வந்துட்டு ஆனியன் ரிங்ஸு ப்ளஸ் வந்து க்ரீன் சில்லி உங்களுக்கு ஸ்பைசி தேவைன்னா அடிஷ்னலாக வந்துட்டு இதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவோடு சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்கு யாரும் கொடுத்துட வேணாம். ஸோ பெரியவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர் வந்து ஃபுல் கோட்டிங் அந்த ஃபுல்லாகவே கவர்ட் ஆகிருக்கு பாருங்கள். பேபிக்கானே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு மசாலா நல்லா கவர்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவு கூடி பஜ்ஜி மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அந்த மிக்சிங் வந்து ரேஷியோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக போடுறேன்.
நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். வெங்காயம் இருக்குது, க்ரீன் சில்லியும் இருக்குது, பேபிகார்னும் இருக்குது. ஸோ எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நான் அப்படியே தான் அள்ளி போடுறேன். பக்கோடா போடுற மாதிரி தான் போடுறேன். ஏன்னா அந்த பக்கோடா மாதிரி பிணைஞ்சி விட்டால் தான் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் டைமில் எடுக்கும்போது சிங்கிள் பீஸாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒட்டி இருக்குது, அந்த பிச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கா. ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இது நல்ல ரெசிபி. ரெண்டாவது வெஜிடேரியன் உள்ளவங்க வந்துட்டு ஈஸியாக பண்ணி சாப்பிட்ற டிஷ் தான் இது. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது தான் நம்ம இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஏன்னா பேபிகார்ன் வந்து ஸ்வீட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பி சாப்பிட தோணும். அந்தளவுக்கு வந்துட்டு இதோட டேஸ்ட் இருக்கும். இப்போ நியர்பை ஒரு 60-70% வந்து இது குக் ஆகிடுச்சு. நம்ம பேபிகார்ன், காலிஃப்ளவர் இது எல்லாமே எவ்வளோ குக் பண்ணாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஒரு ஹார்ட்னஸ்ஸு சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கடிச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த 2 கருவேப்பிலையை போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலையோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இது கூட வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். மெயின் கோர்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.